என்னோட பேர் ராமச்சந்திரன். நாங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி. இன்னைக்கு பாரத பிரதமர் மதுரைக்கு வந்திருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்திருக்காங்க. கண்டிப்பா 2026 இந்த பொதுக்கூட்டத்தோட எதிரொலிப்பு எப்படின்னா இருக்கும்? கண்டிப்பான முறையில் இந்த என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து வரும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அடுத்தடுத்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து என்டிஏ கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். மீட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏராளமான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. நாங்க தென்காசி மாவட்டத்துல ஒரு 17 வேன் மகளிர் வந்து கூட்டிட்டு வரோம். கண்டிப்பான முறையில வரக்கூடிய இந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வருங்கிறது இந்த கூட்டத்தின் மூலமாவே நன்றாக தெரிகிறது. அடுத்து எய்ம்ஸ் இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் ஒரு செங்கக்கல்லை எடுத்து வந்துக்கிட்டு ஓட்டு கட்டாரு இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை போய் பாருங்க. இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து முழுவதுமாக நிறைவேற்றப்படும். கண்டிப்பா 2026 ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான், வேற ஆட்சியே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, அதெல்லாம் முருகனை என்னைக்கு கை வச்சாலும் அன்னைக்கே காணாம போயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கிறதுக்கு வழி இதேதான். இந்த கூட்டணி வெற்றி பெறும். இருக்க கூட்டத்தை பார்த்தாவே தெரியுது. கண்டிப்பான முறையில வெற்றி பெறுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்துல உறுதியாக வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். இந்த வட்டம் பாரத பிரதமர் வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. வரலாற்றிலேயே ஒரு பாரத பிரதமர் முதல் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறது இதே முதன்முறையா இருக்கு. கண்டிப்பா அடுத்த வருஷம் கார்த்திகையில கண்டிப்பா தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படுமா? அடுத்த வருஷம் கார்த்திகைக்கு கண்டிப்பான முறையில தீபம் ஏற்றுவோம். இல்ல ஸ்டாலின் அரசாங்கம் வந்து சொன்னாலும் சரி, நாங்க வந்து ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட்டு தீபத்தை ஏற்றுவோம். உலக வரலாற்றிலேயே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு எந்த ஒரு பிரதமரும் வந்தது கிடையாது. இதுதான் முதல் நம்ம பிரதமர் வந்திருக்காரு. ஆன்மீகம், இந்து மதம், இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்கு அவர் எடுத்திருக்க முயற்சிக்கு மேலும் மேலும் வெற்றிகள் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, ஊழல் பயங்கரமான ஊழல் செஞ்சிருக்காங்க. 4000 கோடி வந்து அவங்க வந்து திமுக அரசானது ஊழலே வந்து பெருகி இருக்காங்க. ஊழல் அதிகமான ஊழல். அது வந்து நம்ம பாரத பிரதமர் சொல்லிட்டாங்க. இளைஞர்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு வச்சுங்களேன், இந்தியாவை காப்பாற்றணும். திமுக வந்து பெரிய மண்ணை கவ்வோம். அதுல உண்மையிலே எடப்பாடி தான் வருவாரு. நாங்க ஆட்சியை பிடிப்போம். கண்டிப்பா டிஎம்கே எல்லாம் சோழியை முடிச்சிருவோம். இந்த வட்டம் 2026 நாங்களாம் ஆட்சி பிடிப்போம். எங்களுக்கு தான் வெற்றி. ரொம்ப பிரமாண்டமான கூட்டமா இருந்துச்சு. கண்டிப்பா 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயம். கண்டிப்பா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வந்தே தீரணும். ஆட்சி எங்களுக்கு தான் இருக்கும். சரி, 200 சீட்டுக்கு மேல எடுத்து கண்டிப்பா ஜெயிப்போம். இந்த முருகப்பெருமானே 6 வடை முருகப்பெருமானே மோடிக்கு வெற்றியை கொடுப்பாரு. சிறப்பான ஆட்சி, என்டிஏ ஆட்சி அமையும்.